என்னுடைய ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு டெரஸ் வந்து போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்திருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 83.9ல் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 83.7ல் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிராம் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் 1 டேயில். ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் பட்டர் காஃபி தான் வந்து எடுத்திருந்தேன். பட்டர் காஃபி இன்னொன்று. பர்சனலி பட்டர் காஃபியோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நான் வீக்லி வந்துட்டு ஒரு 3 தடவையாவது இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிடுவேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு மீலாக வந்து எடுக்கணும். ஒன்று மார்னிங் எடுத்திங்கன்னா அது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுக்கணும். அதே மாதிரி நைட்டில் எடுத்திங்கன்னா டின்னருக்கு இது மட்டும்தான் எடுக்கணும். இது கூடலாம் வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஸோ அதை தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ் வாஷர்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி எனக்கு 4 to 5 மந்த்துக்கு வரும். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மந்த்லி நம்ம செலவு பண்ணாமல் ஒரே தடவை வந்து செலவு பண்ணிட்டோன்னா ஒரு 5-6 மந்த்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து 3+1 kg வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது. இந்த டிஷ்வாஷர் லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1+1 ஆஃபரில் வந்து இருக்குது. ஸோ மதியம் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல். ஸோ கீரை பொரியலும் அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியலும் வந்து செய்ய போகிறேன். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2-3 தடவையாவது கீரை வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டயட் இருக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏர் ஃபால் இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம வாரத்தில் 2-3 நாள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கீரை வந்து எடுத்துக்கணும். பேலியோ டயட்டுன்னு கிடையாது. நீங்கள் எந்த வகையான டயட் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஏர் ஃபால் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மீலில் வந்துட்டு நிறைய கீரை, ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறோம். வரமிளகா வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள், உப்பு வந்து சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறேன். இதில் நான் எப்பயுமே வந்துட்டு வேர்க்கடலை பொடி வந்து போடுவேன். இந்த தடவை வந்துட்டு அப்படியே ப்ளைனாகவே வந்து வேக வச்சுருக்கேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி மதியம் என்னுடைய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் அண்டு சுரக்காய் பொரியல். ஸோ இது வந்து உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இது கூட வந்து ஒரு பாயில்டு எக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஆம்லேட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இதே வந்து ஃபில்லிங்காக இருந்ததுனால நான் கூட வேறு எதுவும் எடுத்துக்கல. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு கரெக்டாக இன்றைக்கி 1 hour வந்து வாக்கிங் போயிருந்தேன். ஸோ நம்ம வந்து வாக்கிங் வந்து ரெகுலராக வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது 100 கிராம் 200 கிராம் வந்து குறைஞ்சிருக்கும். வாக்கிங் பண்ணாத அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி என்னுடைய நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் தான். ஸோ ஆம்லேட் கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பசு மஞ்சள் வச்சுருக்கேன். பசு மஞ்சள் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.